போட்டி ஜமாத்துகளை உருவாக்குவது, அந்த ஜமாத்துகளுக்கு எந்த வகையிலும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்று போட்டி மஸ்ஜிதுகளை உருவாக்குவது, சங்கை மிகு உலமா பெருந்தகைகளிடத்திலே ஏதோ ஒன்று இரண்டு விஷயங்களை கற்றுக்கொண்டு வந்துவிட்டு ஏதோ ஐநா சபையில் கூட எங்களால் விவாதிக்க முடியும் என்கிற தன்மை கொண்டவர்களைப் போல அடாவடித்தன உணர்வோடு அவர்களிடத்திலே கேள்விகளை எழுப்புவது, கிண்டல் செய்வது, அவர்களை அவமரியாதை செய்வது என்கிற ஒழுக்கக்கேடுகளெல்லாம் நிறைந்திருக்கக்கூடிய வாழ்வியலிலே நாம் பெருமானார் அவர்களுடைய வாழ்வியலை பற்றி சிந்திப்பதற்காக கூடியிருக்கிறோம். சிந்திப்பதற்காக அல்ல, சிந்தித்த உண்மைகளை நினைவு கூறுவதற்காக கூடியிருக்கிறோம். யாருக்கும் தெரியாத உண்மைகளை புதுமையாக பதுமையாக கொண்டு வந்து இங்கே பேசப்படுகின்றன. நீங்களெல்லாம் கேளுங்கள் என்று நானும் நினைக்கவில்லை, நீங்களும் நினைக்க வேண்டிய அவசியம் இல்லை. எல்லோருக்கும் தெரிந்த உண்மை சத்திய வாழ்க்கை. இந்த நித்திய உலகில் நாம் கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய சத்தியங்கள், நிதர்சனங்கள், உண்மைகள் இந்த உலக அலங்காரத்தில் அவ்வப்போது மறந்து போகும். அதனை நினைவூட்டக்கூடிய நிகழ்வுகளாகத்தான் இது போன்ற நிகழ்ச்சிகள் நமக்கு பயன்பட வேண்டும் என்பதற்காக நான் சொல்லிக் கொண்டிருக்கிறேன். பெருமானார் அவர்களை பற்றிய தெளிவுரைகளை, மார்க்கம் சம்பந்தப்பட்ட உண்மை நிலைகளை, நாம் கடைபிடித்து வாழக்கூடிய ஒழுக்க பண்பாட்டு நெறிமுறைகளை, இறைவனுடைய அச்சத்தின்பால் நம்முடைய கடமைகளை செய்கிற போது நாம் கவனிக்க வேண்டிய சிந்தனை உணர்வுகளை, நாம் வாழ்வது மாத்திரமல்ல, நாம் பின்பற்றுவது மாத்திரமல்ல, மற்றவர்களுக்கு முன்மாதிரியாய் நடந்து காட்ட வேண்டிய கடமை ஒவ்வொரு முஸ்லிமுக்கும் இருப்பதை நாம் ஏன் மறந்து விடுகிறோம்? மற்றவர்களிடத்திலே இஸ்லாத்தை எடுத்து சொல்லுகிறோமா? மார்க்கத்தினுடைய அடிப்படை சத்திய நிலைப்பாட்டினை துணிச்சலோடு எடுத்துரைக்கிறோமா? இதுதான் இஸ்லாம் சொல்லக்கூடிய வாய்மை நிறைந்த வாழ்க்கை. இதனை விட்டுவிட்டு நாம் இவைகளை எல்லாம் மறந்துவிட்டு நாம் வாழுகின்ற வாழ்க்கை நிலையானதல்ல. நாம் நம்மை புதுப்பித்துக் கொள்ள வேண்டும், சரி செய்து கொள்ள வேண்டும் என்று யாரிடத்திலாவது சொல்லி காட்டுகிறோமா? தொழுகைக்கு செல்லுகிறோமே, அருகில் இருப்பவர்களை தொழுகைக்கு வாருங்கள் என்று அழைக்கிறோமா? மார்க்க பெருந்தகைகள், பேரறிஞர்கள், சங்கை மிகு உலமா பெருமக்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். தொழுகைக்கு செல்லுகிற போது நாம் தொழுகையை நிறைவேற்றிவிட்டு வந்துவிட்டால் மாத்திரம் போதாது, மற்றவர்களையும் அழைத்து செல்ல வேண்டும். நாளை மறுநாள் வல்ல அல்லாஹ்விடம் கேள்விகளை நாம் சந்திக்கிற போது, அல்லாஹுக்கு அஞ்சி அவனை தொடுவதற்கு நீ வந்தாயே, என்னை அஞ்சி நீ வந்தாயே, உன் அருகில் உன் நண்பன் இருந்தான், உன் சகோதரன் இருந்தான், என்னை பற்றி அவனுக்கு எடுத்துரைத்து அச்சமூட்டி எச்சரிக்கை செய்து என்னை வணங்கி வழிபடுவதற்கு நீ அழைத்து வந்தாயா? நீ சுயநலத்தோடு தன்னலத்தோடு தன்னுடைய நஃப்ஸை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும் என்கிற வகையிலே யா நஃப்சி என்றுதான் இருந்தாயே தவிர மற்றவர்களை சரியான பாதையில் வழிநடத்துவதற்கு நீ முன்மாதிரி வாழ்க்கையை நடந்து காட்டினாயா என்று அல்லாஹ் கேட்டால் என்ன பதில் நம்மிடத்திலே இருக்கிறது? முஸ்லிம் அல்லாதவர்களிடத்திலே இஸ்லாமிய வாழ்வுணர்வு எப்படி இருக்கிறது என்பதை எடுத்துச் சொல்வதை விட நம்முடைய சமுதாய மக்களிடத்திலே கூட நாம் எடுத்துரைப்பதிலே, அதன்படி வாழ்ந்து காட்டி முன்மாதிரியாக இருப்பதிலே எவ்வளவு முறை தவறு செய்து கொண்டிருக்கிறோம். அப்படி வாழ்ந்துவிட்டு மற்றவர்களுக்கு இஸ்லாம் எப்படித்தான் என்று எடுத்துரைக்கக்கூடிய ஒரு கால கண்ணாடியாக நாம் வாழ வேண்டும். பெர்னாட் ஷா சொன்னான், ஐ லவ் இஸ்லாம் பட் ஐ ஹேட் முஸ்லிம்ஸ் என்று சொன்னான். இஸ்லாத்தை அவனுக்கு பிடிக்கிறதாம், ஆனால் முஸ்லிம்களை பிடிக்கவில்லையாம். ஏன் அப்படி? இது ஏதோ ஒரு மிகப்பெரிய அறிஞன் சொன்னான் என்பதனை மாத்திரம் எடுத்துக்கொள்ள வேண்டிய அவசியம் இல்லை. நடைமுறை வாழ்க்கையிலே நாம் பார்க்கிறோம். இவன் முஸ்லிமா? பொய் பேச மாட்டான், உண்மையே சொல்லுவான்.
இவன் முஸ்லிமா ஹக்கை நிலைநாட்டுவான், இவன் முஸ்லிமா நியாயமாக நீதியை எடுத்துரைப்பான், இவன் முஸ்லிமா மற்றவர்களுடைய மனம் புண்படும்படியாக இல்லாமல் பண்படும்படியாக பேசுவான், பெரியோர்களிடத்திலே மரியாதையோடு இருப்பார். ஒரு பிரச்சனையை எடுத்துக்கொண்டு சென்றால் ஒரு முஸ்லிம் பெரியவரிடத்திலே போய் கேட்க வேண்டும், அவர்களிடத்திலே நியாயம் கிடைக்கும் என்கிற உணர்வுகள் எல்லாம் ஒரு காலத்தில் இருந்தன. இப்பொழுது அது தடம் மாறி போய் இருக்கக்கூடிய கால சூழ்நிலையில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். மற்றவர்களிடத்திலே இஸ்லாத்தை எடுத்துச் சொல்வதற்கு வெட்கப்படுகிறோம். தொழுகை நேரம் வருகிற போது நம்முடன் முஸ்லிம் அல்லாத அதிகாரிகள் 4 பேர் வருகிற அந்த நேரத்தில் தொழுகை நேரம் வந்துவிட்டதே என்கிற கவலை உணர்வோடு செல்லுவதற்கு மனம் வரவில்லை. அது டீசன்ட் இல்லையாம். அவர்களோடு சேர்ந்து அந்த ஃபர்லான வக்து போனாலும் பரவாயில்லை, கலா செய்து கொள்வோம். ஆனால் துனியா அளவில் நாம் நினைக்கக்கூடிய அந்த எண்ண ஓட்டங்களுக்கு ஏற்ப உள்ள இலக்கை எய்திடுவதற்குத்தான் இந்த நப்சு படாத பாடுபடுகிறது. நாடாளுமன்றத்தில் ஒரு முறை விமான நிலையத்தில் மஸ்ஜித் வேண்டும் என்கிற ஒரு கோரிக்கையை எழுப்பி நான் உரையாற்றினேன். எனக்கு சிறு வயதிலிருந்தே ஒரு கற்பனை கலந்த ஆவல். திருச்சி ஜமால் முகமது கல்லூரியிலே நான் பயின்று கொண்டிருந்த போது திருச்சி விமான நிலையத்திலே ஒரு தொழுகைக்கான இடம் இருக்கக்கூடாதா என்று எண்ணினேன். அப்பொழுது நான் படித்துக் கொண்டிருந்த போது முதலமைச்சராக திரு எம்ஜிஆர் அவர்கள், கவர்னராக பிரபுதாஸ் பாட்வாரி அவர்கள், பிரதமராக மொராஜிதாஸ் அவர்கள் 3 பேரும் தொப்பியோடு வருகிறார்கள் விமானத்தில் இறங்கி. திருச்சி ஜமால் முகமது கல்லூரி மாணவர் பேரவையினுடைய தலைவனாக இருந்த அந்த நேரத்தில் வரவேற்பு வழங்குவதற்காக நான் சென்றிருந்தேன் மாணவர்களோடு. தொழுகைக்குரிய நேரம் வந்து விட்டது. தொழுக வேண்டும் என்று பார்க்கிறேன், முடியவில்லை. உண்மையிலேயே அன்று கலாவாக ஆனது. மனசாட்சி எனக்கு சுட்டது. தொழுகைக்குரிய ஒரு இடம் என்று இருந்திருந்தால் நாம் தொழுதிருக்கலாமே. ஒரு சிறிய விமான நிலையத்திலாவது, இது போன்ற சிறிய விமான நிலையத்திலாவது ஒரு தொழுகைக்கான இடத்தை உருவாக்க வேண்டுமே என்கிற ஆசை ஒரு கற்பனையாக இருந்தது. அந்த ஆசையின் வெளிப்பாடாக அப்பொழுது விமான போக்குவரத்து துறை திருச்சி பகுதிக்கான மேலதிகாரிக்கு கடிதம் மூலமாக கூட தெரிவித்தேன். அதையெல்லாம் தூக்கி போட்டு விட்டார்கள். அப்பொழுது அதுக்கெல்லாம் மதிப்பு கிடையாது. நான் நாடாளுமன்ற உறுப்பினராக வந்த பிறகு என் மனதிற்குள்ளே நீண்ட காலமாக ஆழ்ந்து படிந்திருந்த அந்த ஆவலை வெளிக்காட்டுகின்ற வகையிலே நாடாளுமன்றத்தில் எழுந்து பேசிய போது நான் சொன்னேன், விமான நிலையத்திற்கு விமானத்தை பிடிப்பதற்கு செல்லுவதாக இருந்தால் 2 மணி நேரம் 3 மணி நேரம் முன்பாக செல்ல வேண்டும். அங்கு சென்று விட்டால் மாத்திரம் போதாது. விமானம் இன்றைக்கு 2 மணி நேரம் 3 மணி நேரம் தாமதம் என்று சர்வசாதாரணமாக நீங்கள் அறிவிப்பீர்கள். அதற்கு பிறகு அதில் ஏறி சவாரி செய்வதற்கு குறைந்தது சராசரியாக 3 மணி நேரம் ஆகலாம். அதற்கு பிறகு அந்த விமானத்தளத்தை போய் அடைந்து எங்களது இல்லத்திற்கு அல்லது மற்ற அலுவலகத்திற்கு போய் சேருவதாக இருந்தால் அடுத்து 1 மணி நேரம் 2 மணி நேரம் ஆகலாம். ஒட்டுமொத்தமாக விமான பயணத்திலே சர்வசாதாரணமாக 10 மணி நேரம் 12 மணி நேரம் என்றெல்லாம் ஆகிவிடுகிறது. நாங்கள் தொழுவதற்கு சரியான வசதி இல்லாமல் இருக்கிற காரணத்தினாலே எங்களுக்கு மஸ்ஜித் வேண்டும் என்று சொன்னேன். அருகில் இருந்த மற்றவர்களெல்லாம் நகைப்போடு என்னை பார்த்தார்கள். அப்பொழுது வெளிவிவகார விமான போக்குவரத்து துறை அமைச்சராக இருந்த மாண்புமிகு ராஃபுல் பட்டேல் அவர்கள், மாண்புமிகு உறுப்பினர் அவர்கள் வேண்டுகோள் விடுத்த அந்த தலைப்பு சற்று விவாதித்து முடிவெடுக்க வேண்டிய தலைப்பு. என்னுடைய அலுவலகத்திற்கு மாலை வாருங்கள், விவாதிக்கலாம். இப்பொழுது அதற்கு மேல் தொடர வேண்டாம், தயவு செய்து உட்காருங்கள் என்று என்னை அமர வைத்து விட்டார்கள். நான் அன்று மாலையே அவரிடத்திலே சென்று பேசினேன். மிகவும் மரியாதையோடு என்னை வரவேற்று, உங்களுடைய இந்த வேண்டுகோளை பற்றிய விவாதம் வைப்பதற்கு IAS அதிகாரிகளை கொண்ட ஒரு பேனல், ஒரு குழுவை நான் நியமிக்கிறேன். 2 நாட்களுக்கு பிறகு உங்களுக்கு தகவல் தருவார்கள். வந்து உங்களுடைய பிரச்சனை என்ன, உங்களுடைய வேண்டுகோள் என்ன,
கொஞ்சம் விபரமாக எடுத்து வையுங்கள் என்று சொன்னார். அதன்படி எனக்கு தகவல் வந்தது. அந்த ஐஏஎஸ் அதிகாரிகளுடைய குழுவோடு நான் பேச்சு தொடங்கினேன். தொடங்கும் பொழுது எப்படி நாடாளுமன்றத்தில் இந்த கருத்தை எடுத்து வைத்த போது நகைப்போடு என்னை பார்த்தார்களோ, அதற்கு கொஞ்சமும் குறையாத அளவிற்கு இந்த அதிகாரிகளும் என்னிடத்திலே நகைப்பை காட்டினார்கள். பார்த்தார்கள் என்று மாத்திரமல்ல, காட்டினார்கள். காட்டிவிட்டு சொன்னார்கள், இன்றைக்கு மஸ்ஜிது கேட்கிறீர்கள், நாளைக்கு கோவில் கேட்பார்கள், கிறிஸ்தவர்கள் வந்து ஆலயங்கள் கேட்பார்கள், சீக்கியர்கள் குருத்துவார்கள் கேட்பார்கள், புத்த மதத்தினர் அவருக்கென்று இருக்கக்கூடிய மாடத்தை கேட்பார்கள். இப்படி ஒவ்வொருவருக்காக, ஒவ்வொரு சமூகத்திற்காக, ஒவ்வொரு மதவழி சார்புடைய மக்களுடைய வணக்கத்திற்காக நாங்கள் வணக்கத்தலங்களை உருவாக்கினால் இது என்ன விமான நிலையமா அல்லது வணக்கத்தலங்கள் இருக்கக்கூடிய இடமா என்றெல்லாம் பேசி அவர்களுடைய கலந்துரையாடலை தொடங்கினார்கள். நான் அவர்களிடத்திலே சொன்னேன், நீங்கள் சொன்னது 100க்கு 100 சரி. ஆனால் எல்லா சமுதாய மக்களும் எல்லா மதங்களையும் பின்பற்றக்கூடியவர்கள் எல்லாம் அவரவர்களுடைய வணக்க வழிபாட்டு முறைகள் என்று இப்படியெல்லாம் இருக்கின்றன என்று விளக்கமாக எடுத்துரைத்துவிட்டு, இஸ்லாத்தில் வணக்க வழிபாட்டு முறை என்றால் என்ன? இட்ஸ் அ டைம் பவுண்ட் பிரேயர். அந்தந்த நேரத்தினுடைய அவகாசத்திற்கு உள்ளாக தொழுதே ஆக வேண்டும் என்கின்ற கட்டாயத்திற்கு உட்பட்ட வணக்க வழிபாட்டு முறையை நாங்கள் பெற்றிருக்கிறோம். விமானத்தளத்திற்கு வந்து நாங்கள் தொழ வேண்டிய நேரத்தை தவறவிட்டு விட்டோம் என்று சொன்னால் எங்கள் வாழ்நாளில் அது மீண்டும் கிடைக்காது. கிடைக்காமல் போகக்கூடிய அந்த துர்பாக்கிய நிலைக்கு விமான நிலையத்தார் எங்களுக்கு என்ன பரிகாரம் செய்தாலும் ஈடாகாது. எனவே எங்களுக்கு தொடுவதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று அதை பற்றிய முழுமையான விவரத்தை எடுத்து சொன்னேன். ஏறத்தாழ 1.5 மணி நேரம் அந்த விவாதம் நீடித்தது. அதனை விவரமாக எடுத்துச் சொல்வதற்குரிய தருணம் அல்ல இது. நான் சுருக்கமாக அதற்கு வருகிறேன். என்ன சொல்ல வேண்டும் என்கின்ற கருத்தை மையமாக வைத்து நான் சொல்ல வருவதற்கே நேரடியாக வந்து விடுகிறேன். எல்லாவற்றையும் சொல்லிவிட்ட பிறகு அந்த ஐஏஎஸ் அதிகாரிகள் சொன்னார்கள், எங்களுடைய வாழ்வில் பல்வேறு துறைகளில் பணியாற்றி இருக்கிறோம். முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த ஐஏஎஸ் அதிகாரிகளோடும் பணியாற்றி இருக்கிறோம். முஸ்லிம் சமுதாயத்தை சார்ந்த அலுவலர்கள், சாதாரண நிலையில் இருந்தவர்களும் கூட எங்களுக்கு கீழே பணியாற்றி இருக்கிறார்கள். இதுவரையிலும் சராசரி 28 அல்லது 30 ஆண்டுகளாக அரசு துறையில் இருந்திருக்கிறோம். முஸ்லிம் அதிகாரிகளோடு பழகிய இந்த காலகட்டத்தில் ஒருவர் கூட இஸ்லாத்தை பற்றி எங்களிடத்தில் சொன்னது கிடையாது, பேசியது கிடையாது. ஐஏஎஸ் அதிகாரிகள் என்று யார் யார் நாங்கள் எங்களோடு பணி செய்தார்கள் என்று எண்ணி பார்க்கிறோம், ஒருவர் கூட தொழுததாக நாங்கள் பார்த்தது கிடையாது. எங்கள் அலுவலகத்திலே இப்பொழுதும் கூட முஸ்லிம்கள் இருக்கிறார்கள். எந்தெந்த நேரத்திலே தொழுகை நேரம் வரும் என்றெல்லாம் சொல்லி காட்டுகிறீர்களே, நாங்கள் யாரையும் தொழுது பார்த்தது கிடையாது என்று சொல்லிவிட்டு மிகவும் வேதனையோடு சொன்னார்கள், இப்படிப்பட்ட மகோன்னதமான பல்வேறு அம்சங்களை உள்ளடக்கி இருக்கக்கூடிய இஸ்லாத்தின் அந்த தத்துவார்த்த கருத்துக்களை உள்வாங்கி எண்ணுகிற போது இதற்கு பரிகாரம், தொடுவதற்குரிய பரிகாரம் தேடி தருவது எங்களுடைய கடமையாக நாங்கள் எண்ணுகிறோம். நீங்கள் இவ்வளவு நேரம் பேசியதை எழுத்து மூலமாக தாருங்கள் என்று கேட்டார்கள். 1 வாரத்திற்குள்ளாக தாருங்கள், அவசரம் இல்லை என்றார்கள். நான் சொன்னேன், நீங்கள் எல்லாம் 4 வரிகளுக்கு மேல் படிக்க மாட்டீர்கள். ஒரு வேண்டுகோள் கடிதம் எழுதுவதாக இருந்தாலும் சுருக்கமாக எத்தனை வரிகளுக்குள் அடக்க வேண்டும் என்று எண்ணி பார்த்து நாங்கள் எழுதுவது வழக்கம். ஏறத்தாழ 1.5 மணி நேரம் பேசிக் கொண்டிருந்த இந்த கருத்துக்களை உள்ளடக்கி நீங்கள் எழுதி காட்டக்கூடிய அந்த விரிவான கடிதம் குறைந்தது 20 பக்கங்களை தாண்டுமே என்று சொல்லி நான் சிரிப்போடு கேட்டேன். சீரியஸாக பதில் சொன்னார், எழுதி தாருங்கள், எத்தனை பக்கமாக இருந்தாலும். நீங்கள் தருவது மஸ்ஜித் உருவாக்குவதற்கு மாத்திரமல்ல, மனிதர்களை உணரச் செய்வதற்குரிய அத்தியாய அம்சங்களாக நான் இஸ்லாத்தினுடைய விழுமிய கருத்துக்களை உணர்கிறோம், எழுதி தாருங்கள் என்றார். நம்புங்கள், எழுதி கொடுத்து முடிந்த வரையிலும் சுருக்கமாக எழுதி கொடுத்தேன்.
8 பக்கங்கள். சரியாக 1.5 மாதத்திற்கு பிறகு விமான போக்குவரத்து துறையிலிருந்து எனக்கு தகவல் வருகிறது. இந்தியாவில் முதலாக டெல்லி சர்வதேச 3ஆம் முனைய விமான நிலையத்தில் முஸ்லிம்களுக்கான தொழுகை கூடம் உருவாக்கப்படுகிறது என்கிற அறிவிப்பு வெளியானதுதான் என்னுடைய வாழ்வில் எனக்கு கிடைத்த மிகப்பெரிய பாக்கியமாக நான் எண்ணிய நிகழ்வு அது. நாடாளுமன்ற உறுப்பினராக மக்கள் என்னை தேர்ந்தெடுத்து அனுப்பியது பல்வேறு காரியங்களுக்காக, அந்த பணிகளுக்காக செய்திருக்கிறேன். என்னால் முடிந்த வரையிலும் பணியாற்றி இருக்கிறேன். அந்த 5 ஆண்டு கால பருவம் நிறைவடையக்கூடிய நிலையிலும் இருக்கிறோம். என்னுடைய மனசாட்சிக்கு இஸ்லாத்தினுடைய ஒழுக்க முறைகளை கொஞ்சம் கூட நழுவ விடாமல் நாடாளுமன்ற உறுப்பினராக நான் பணியாற்றிருக்கிறேன். காரணம், இஸ்லாத்தினுடைய எல்லா அறநெறி பண்பாடுகளையும் அரசியல் தளத்தில் நின்று உருவாக்கி கற்றுத்தந்த மகான்கள் நடத்திய இயக்கத்தினுடைய அடிமட்ட தொண்டன், முஸ்லிம் லீக்கினுடைய கடைநிலை ஊழியன். நாடாளுமன்றத்திலும் கூட எப்படி நடக்க வேண்டும் என்கின்ற நாகரிகத்தை கற்றுத்தந்த கண்ணியத்தென்றல் காயிதே மில்லத் அவர்களை நிறுவனராக கொண்டிருக்கக்கூடிய இயக்கம், பேர் இயக்கம் முஸ்லிம் லீக். அதற்கு பிறகு சிராஜுல் மில்லத் அவர்கள் உறுப்பினராக இருந்திருக்கிறார்கள். நம்முடைய முனீருல் மில்லத் பேராசிரியர் அவர்கள் உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார்கள். கேரளாவிலிருந்து மிகப்பெரிய தலைவர்கள் எல்லாம் உறுப்பினர்களாக இருந்திருக்கிறார்கள். மர்ஹூம் பனாத்வாலா அவர்கள் மக்களவை உறுப்பினராக பல்லாண்டு காலம் பணியாற்றி இருக்கிறார்கள். மர்ஹூம் இப்ராஹிம் சுலைமான் சேட் சாஹிப் அவர்கள் சிங்கமென கர்ஜிக்கக்கூடிய மாபெரும் தலைவர். இன்றளவும் நாடாளுமன்ற சரித்திரத்தில் அப்படிப்பட்ட அதிரடியாக எழுந்து பேசக்கூடிய ஆற்றல் மிக்க ஒரு தலைவனை பார்த்ததில்லை என்று சொல்லக்கூடிய அளவிற்கு தன்னுடைய பணியை செய்த தலைவர்கள். இந்த சமுதாயத்திற்கு மிகப்பெரிய சவாலாக அமைந்த ஷரியத்தினுடைய நிலைப்பாட்டிலிருந்து அகன்று முஸ்லிம் சமுதாயம் ஷரியத்தினுடைய நிலைப்பாட்டை தொலைத்து விடுமோ என்கின்ற அச்சப்பாடு வந்த பொழுது துணிந்து நின்று தன்னுடைய ஆற்றலினுடைய வெளிப்பாடாக ஏறத்தாழ 43 மணி நேரம் நாடாளுமன்ற நடவடிக்கைகளை உருவாக்கி ஷாபானு வழக்கிலே சந்திரசூட் என்கின்ற ஒரு உச்ச நீதிமன்ற நீதிபதி தந்த ஷரியத்திற்கு எதிரான தீர்ப்பை மாற்றி ஷரியத்திற்கு உட்பட்ட ஒரு தீர்ப்பாக இந்த நாட்டினுடைய சட்டமாக இயற்றப்படக்கூடிய அளவிற்கு பங்களிப்பை தந்தவர் முஸ்லிம் லீக்கினுடைய தலைவர் பனாத்வாலா சாஹிப் அவர்கள். இஸ்லாத்தில் முஸ்லிம்களுடைய இஸ்லாத்தில் பெண்களுடைய உரிமை எத்தகைய மகத்தான ஒன்று. பெண்களுடைய சுதந்திர வாழ்க்கை, ஒழுங்குமுறை வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும், அவர்களுடைய திருமண வாழ்க்கை எப்படி தொடங்கப்பட வேண்டும், அவர்களுடைய திருமண வாழ்க்கையிலே இது போன்ற ஒரு அசம்பாவிதம் விவாகரத்து என்று வந்துவிட்டால் அவர்களை மதித்து அவர்களுடைய மரியாதைக்கு கொஞ்சம் கூட ஒரு சிறு சிராய்ப்பு கூட வந்துவிடாதபடி கவனத்தில் எப்படி கொண்டு வாழ வேண்டும். எங்களுடைய இஸ்லாம் கற்றுத்தந்திருக்கக்கூடிய நடைமுறைக்கு எதிராக சந்திரசூட் என்கிற உச்ச நீதிமன்ற நீதிபதி தந்திருக்கக்கூடிய தீர்ப்பை ஒரு காலமும் நாங்கள் ஏற்றுக்கொள்ள முடியாது என்று பிரகடனம் செய்து வாதிட்ட மாபெரும் தலைவர் நம்முடைய குலாம் முஹம்மது பனாத்வாலா சாஹிப் அவர்கள். அத்தகைய தலைவர்களெல்லாம் கற்றுத்தந்த மார்க்க விழுமிய கருத்துக்களை அப்படியே உள்வாங்கித்தான் நாங்களும் நாடாளுமன்றத்திலே பணி செய்திருக்கிறோம். ஒரு நாடாளுமன்றத்தினுடைய உறுப்பினராக இருக்கக்கூடியவர் எப்படி வேண்டுமானாலும் வாழ்ந்து கொள்ளலாம் என்று சொன்னால், 5 ஆண்டு காலம் நாடாளுமன்ற உறுப்பினராக இருந்த பேராசிரியர் முஸ்லிம் லீக்கினுடைய மாநில தலைவர் காதர் மொய்தீன் சாஹிப் அவர்கள் இன்றைக்கு கோடீஸ்வரராக இருக்க முடியும். பாவம், நாளைய தினம் தான் வைத்திருக்கக்கூடிய காருக்கு பெட்ரோல் போடுவது எப்படி என்கின்ற வழிவகை தெரியாமல் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு சமுதாய தலைவன் என்பதனை நாம் உணர்ந்து பார்க்க வேண்டாமா? எனவே இந்த உலகில் நமக்கு கிடைக்கக்கூடிய பட்டங்கள், பதவிகள், இது போன்ற ஒரு வாய்ப்புகள் எல்லாம் துனியாவினுடைய அலங்கார வாழ்க்கைக்கே முழுமையாக்கி கொள்ள வேண்டும் என்று எண்ணுவது ஒரு முஸ்லிமுக்கு அழகா? அப்படி இருக்கக்கூடாது என்பதனை கற்றுத்தருகிற பெரியவர்களை, உலமா பெருமக்களை, முஸ்லிம் லீக் தலைவர்களை
அப்பழுக்கற்ற வகையில் அவர்களுடைய வாழ்க்கையை பயிற்சியாக பாடமாக கொண்டு வாழ வேண்டும் என்கின்ற கடமை உணர்வோடு பணி செய்து கொண்டிருக்கக்கூடியவர்கள் தான் முஸ்லிம் லீக்கினுடைய தலகர்த்தர்களாக இருப்பவர்கள். இன்றைக்கு இந்த மாநிலத்தினுடைய பொதுச் செயலாளராக அபூபக்கர் அவர்கள் இருக்கிறார்கள் என்று சொன்னால் பாவம். தன்னுடைய சுயநலமிக்க வாழ்க்கையை இழந்து அங்கே வாடிக்கொண்டிருக்கக்கூடிய உண்மை உங்கள் எத்தனை பேருக்கு தெரியும்? அவர் சுயமாக தனக்குரிய வாழ்வினை இந்த இளமை பருவத்தை சம்பாதித்துக் கொள்வதற்கு பயன் பெற்றுக்கொள்ள வேண்டும் என்று அவர் எண்ணுவாரையானால் இப்படி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. இன்றைக்கு அவரும் சில லட்சங்களை சம்பாதிக்கக்கூடியவராக மாற முடியும். அங்கே அவருக்கு என்ன சம்பளம் தரப்படுகிறதா? அவருக்கு ஊதியம் வழங்கப்படுகிறதா? அவருக்கு சன்மானங்கள் தரப்படுகிறதா? சன்மானங்களும் ஊதியமும் சம்பளமும் தரவில்லை, பரவாயில்லை, மொட்டை கடிதமாவது எழுதாமல் இருக்க வேண்டும் அல்லவா? அவருடைய மனம் புண்படும்படியான ஏளனத்திற்குரிய வாசகங்களை ஒரு நாளாவது இல்லாமல் அவர் வாழ்ந்திருக்கிறாரா? எவ்வளவு கொடுமையான கடுமையான வெப்பத்திலே அவர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்பதை காயல் பட்டணத்து மக்களுக்கு மட்டுமே நான் கேட்கிறேன், தமிழகத்தில் உள்ள ஒட்டுமொத்த முஸ்லிம் சமுதாய மக்களுக்கு அல்ல. தியாக வாழ்க்கையிலே தன்னை சீரழித்துக் கொண்டிருக்கிறார் இந்த துனியாவுடைய கண்ணோட்டத்தில் பார்க்கிற போது. ஆனால் மறுமையை நம்பி வாழுகிற திருக்கூட்டமாக இருக்கிற காரணத்தினாலே அல்லாஹுக்கும் அவனுடைய ரசூலுக்கும் பொருத்தமான வாழ்க்கையை நிலைநாட்டி வாழ வேண்டும் என்கின்ற ஹக்கில் உறுதியோடு இருக்கிற காரணத்தினாலே முஸ்லிம் லீக் தலைமை நிலையத்தில் அன்றாடம் தன்னை வருத்தி கொண்டு வாடிக்கொண்டு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அவசியத்தினை அவர் உணர்ந்திருக்கிறார், வாழ்ந்து கொண்டிருக்கிறார் என்கிற ரகசியத்தை அவருடைய அனுமதி இல்லாமல் நான் சொல்லுவதற்கு அவரிடத்தில் நான் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறேன். அப்படிப்பட்ட பெருந்தகைகளை தந்திருக்கக்கூடிய மண் காயல் பட்டணம். காயல் மஹபூப் மிகச்சிறந்த பேச்சாளர். அவர் பேச தொடங்கிவிட்டால் மணிக்கணக்கில் பேசினாலும் கூட எத்தனை நிமிடங்கள் சென்றிருக்கின்றன என்றுதான் நினைப்பார்கள். 1.5 மணி நேரம் பேசி முடிந்து விட்டால் என்ன அதற்குள் முடித்து விட்டார் என்று கேட்பார்கள். அப்படிப்பட்ட ஆற்றொடுக்க பேச்சாளர் பாவம் முஸ்லிம் லீக்கில் இருந்து கொண்டு சமுதாயத்திற்கு பணியாற்றி கொண்டிருக்கிறார். மிகப்பெரிய கட்சிகள் என்று துனியா அளவிலே பயன்பெறக்கூடிய அரசியல் இயக்கங்களிலே அவர் போனால், ஒரு திமுகவில் சேர்ந்தால், அதிமுகவில் சேர்ந்திருந்தால், ஒரு காங்கிரஸிலே சேர்ந்திருந்தால், அல்லது இன்னும் பிற கட்சிகளிலே அவர் சேர்ந்திருந்து ஒரு கூட்டம் சென்றாலே போதும், ஒரு நாளைக்கு குறைந்தது 20,000 சம்பாதிக்க முடியும். முஸ்லிம் லீக் அலுவலகத்திலே அமர்ந்து கொண்டு பகல் உணவு பல நாட்களிலே அவர் உண்ணும் போது நான் பார்த்திருக்கிறேன். மகரிபு தொழுகைக்கு சில நிமிடங்களுக்கு முன்னால் இப்படியெல்லாம் வாடிக்கொண்டிருக்கக்கூடிய தலகர்த்தர்கள் இந்த சமுதாயத்திற்காக தன்னை ஒப்படைத்துக் கொண்ட அருமையான வீர சீலர்களை உருவாக்கி தந்திருக்கக்கூடிய இந்த மண்ணை எத்தனை முறை வந்து நான் வாழ்த்தினாலும் பாராட்டினாலும் தகும். சமுதாயத்தின் சார்பாக நன்றிகளை நான் உரித்தாக்கிக் கொள்ளுகிறேன் இந்த காயல் பட்டின மக்களுக்கு. நீங்கள் ஆற்றியிருக்கக்கூடிய பங்களிப்பு சாதாரணமானவை அல்ல. எல்லா ஊர்களிலும் இருப்பதை போன்ற சில கிசுகிசுக்கள், சில பிரச்சனைகள், சில அசம்பாவிதங்கள் காயல் பட்டணத்திலும் இருக்கலாம், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனாலும் வேறு எந்த நகரத்திலும் இல்லாத மிகப்பெரிய சிறப்பம்சமான, நான் ஏற்கனவே சொன்னேன், தாஃபீதுல் குர்ஆன், அல்லாஹ்வுடைய அந்த அருள் பேழை, அந்த அருள்மறையை நெஞ்சங்களிலே ஏந்தி இருக்கக்கூடிய ஹாஃபிதுல் குர்ஆன்கள், அவர்களை தொடுவதற்கு கூட நாம் உது செய்திருக்க வேண்டும். அவர்களை பார்ப்பதற்கு கூட நம்முடைய கண்களை கண்ணீரால் அல்ல, எல்லா நிலைகளும் கழுவி பார்க்க வேண்டும். அத்தகைய புனித மக்கள் வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த நகரில் நீங்கள் இன்னும் பல்வேறு பணிகளை செய்வதற்கு பணிக்கப்பட்டிருக்கிறீர்கள். சன்மார்க்க நெறியோடு வாழ்வது எப்படி என்பதனை தானும் வாழ்ந்த மற்றவர்களுக்கு முன்மாதிரியாக காட்டுவதற்குரிய தகுதியும் தகைமையும் கொண்ட மக்களாக நீங்கள் இருக்கிறீர்கள் என்பதற்காக உங்களுக்கு நான் நினைவூட்டுவது என்னுடைய கடமை என்று நான் எண்ணுகிறேன். இது போன்ற விழாக்கள் எடுக்கிறோம், இது போன்ற நிகழ்வுகளை நடத்துகிறோம், நடத்திவிட்டு போய்விடுவோம், அதோடு நமக்கு மகிழ்வு தரக்கூடிய ஒன்றாக ஆகிவிட்டது என்று எண்ணி விடுவோமா என்றால் எண்ணக்கூடாது. அதிலும் குறிப்பாக காயல் பட்டினத்தை சார்ந்த நன்மக்களாகிய நீங்கள் எண்ணிவிடக்கூடாது.
நீங்கள் இந்த சமூகத்திற்கு ஆற்ற வேண்டிய பணிகளும் பங்களிப்புகளும் இன்னும் ஏராளம் இருக்கின்றன. யாரிடத்திலே போய் கேட்பது? செய்பவர்களிடத்தில் தான் கேட்க முடியும். எத்தனையோ விஷயங்களை அள்ளி குவித்தும் கூட கேளா மடந்தைகளாக இருக்கிறார்களே, அவர்களிடத்திலே போய் கேட்க சொல்லுகிறீர்களா? இல்லை, உங்களிடத்தில் தான் கேட்க முடியும். தாய்ச்சபை முஸ்லிம் லீக் தலைமை எடுக்கக்கூடிய எந்த முடிவாக இருந்தாலும் அப்படியே அதற்கு பின்னால் நின்று வலிமை சேர்க்கக்கூடிய நகரமாக காயல் பட்டணத்தை பார்க்கிறோம். ஆனால் அந்த வலிமை போதாது என்று எண்ண தோன்றுகிறது. இன்னமும் அதனுடைய வலிமையை அதிகரிக்க செய்யக்கூடிய அளவிற்கு நீங்கள் திரண்டு வர வேண்டும். முஸ்லிம் லீக்கினுடைய அந்த வலிமையை திரளச் செய்வது என்பது யாருக்கோ யாருடைய தலைப்பாகையோ கட்டுவதற்கு அல்ல, யாருக்கோ யாருடைய வயிறை வளர்ப்பதற்காக அல்ல, யாருக்கோ சொத்து சேர்த்து அவர்களுடைய பொருளாதார விரிவாக்கத்திற்கு அடித்தளமிடுவதற்காக அல்ல. இந்த சமுதாயம் மானமரியாதையோடு வாழ வேண்டும். இஸ்ஸத்தை நிலைநாட்டி கண்ணியத்தை மேலோங்க செய்யக்கூடிய வாழ்க்கையை தொடர்ந்து பெற வேண்டும் என்கின்ற வேள்வியிலே வேட்கையிலே இறங்கி இருக்கக்கூடிய பணிகளில் உங்களை நீங்கள் இனங்காட்டிக் கொண்டு பின்தொடர வேண்டும் என்று உங்களை எல்லாம் நான் அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய வாழ்வு என்பது ஏதோ முஸ்லிம்கள் நாம் மட்டும் எடுத்து சொல்லக்கூடிய அற்புதமான வாழ்க்கை அல்ல. ஒரு பிரெஞ்சு நாட்டு வரலாற்று ஆய்வாளன் ஒருவன் சொன்னான், who can dare to compare any great man in the world with the prophet Muhammad. ப்ராஃபிட் முஹம்மது அவர்களோடு, பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு உலகத்தில் எந்த ஒரு பெரிய மனிதனும், மிகப்பெரிய கிரேட் மேன் என்று சொல்லுகிறான், எந்த ஒரு பெரிய மனிதனாக இருக்கட்டும், இவருடைய வாழ்விற்கு இணையானது என்று யாராகிலும் சொல்லுவதற்கு துணிச்சல் இருக்கிறதா என்று கேட்கிறான். who can dare to compare என்று சொல்லுகிற போது, அப்படி கம்பேர் செய்து வாழக்கூடிய வாழ்க்கை யாரிடத்தில் இருக்கிறது என்று கேட்கவில்லை, யாரால் சொல்ல முடியும் என்று கேள்வியாக கேட்கிறான். அந்த துணிச்சல் யாருக்கு இருக்கிறது என்று கேட்டுவிட்டு சொல்லுகிறான். அவன் அல்போன்சா டி லிமார்டின் என்கிற வரலாற்று ஆய்வாளன். அதற்கு அவன் தருகிற 3 காரணங்கள். ஒன்றை சொல்லுகிறான், தனது வாழ்விலே மிகச்சிறந்த நோக்கம், எத்தகைய குறிக்கோள்களை கொண்டு வாழ்ந்தார்களோ அந்த குறிக்கோள்கள், அந்த நோக்கங்களை எல்லாம் நீங்கள் ஆய்வு செய்து பாருங்கள். இன்னொரு மிகச்சிறந்த மனிதன் என்று யாரையாவது நீங்கள் அடையாளம் கண்டால் அவர்களிடத்திலே இதை போன்ற ஒரு சிறந்த நோக்க அம்சங்களை நீங்கள் பார்க்க முடியாது. அடுத்து சொல்லுகிறான், இரண்டாவதாக, அந்த நோக்கங்கள் நிறைவேறுவதற்கு எத்தகைய சாத்வீக சத்திய சாத்தியமான வழிமுறைகளை அவர் பின்பற்றி இருக்கிறார் என்பதனை பற்றிய ஆய்வுரைகளை தருகிறார். மூன்றாவது சொல்லுகிற போது, அந்த வழிமுறைகள் மூலம் இந்த உலகம் பிரமிக்க வைத்த வெற்றிகளை ஈன்றெடுத்திருக்கிறாரே, இதை எந்த கிரேட் மேன் இந்த உலகத்திலே வழங்க முடியும் என்று கேட்கிறார். அதுபோல்தான் இந்த உலகத்திலே மிகச்சிறந்த மனிதர்கள் என்று 100 பேரை பட்டியலிட்டு ஆய்வு செய்தான் மைக்கேல் ஹார்ட் என்கிற ஒரு வரலாற்று பேராசான். திரும்ப திரும்ப ஆய்வு செய்து பார்த்தான். அவன் முஸ்லிமா என்றால் இல்லை. ஆய்வு செய்த பிறகு இறுதியாக சொன்னான், நான் கண்டெடுத்த மிகச்சிறந்த 100 முதல் மனிதர்களில் 100 பேரில் முதலாவது இடத்தை, தனித்தன்மையோடு உள்ள அந்த சிறந்த இடத்தை, ஏற்றமிக்க இடத்தை பிடிக்கக்கூடிய ஒரே தகுதி முகமது நபி மாத்திரம்தான் பெற்றிருக்க முடியும் என்று அதனுடைய ஆய்விலே சொல்லி காட்டுகிறார். இவைகளெல்லாம் முஸ்லிம் அல்லாதவர்கள் தன்னுடைய ஆய்வுகளிலே வெளிக்கொணர்ந்து வந்த உண்மை, பேருண்மைகள், வரலாற்று சத்திய கண்டுபிடிப்புகள். இவைகளெல்லாம் அவர்களுடைய வாழ்க்கைக்கு ஈடாக இன்னொருவருடைய வாழ்க்கையை எந்த ஒருவருடைய வாழ்க்கையும் சொல்ல முடியாது. இன்றைய உலக சரித்திரத்தில் இன்னார் இன்னார் என்றெல்லாம் பட்டியல் போட்டு எத்தனையோ தலைவர்களை பற்றியெல்லாம் ஆய்வு செய்கிறார்கள், பேசப்படுகிறது. பள்ளிகளிலும் கல்லூரிகளிலும் பாடமாக கற்பிக்கப்படுகிறது. எவரை வேண்டுமானாலும் எடுத்துக்கொள்ளுங்கள், சில அம்சங்களை மாத்திரமே வைத்து பார்த்தால் ஒரு மனிதனுடைய
20 தலைமுறைகளை தந்த சரித்திர புருஷர் யாராவது இருக்க முடியுமா? நம்மையே எடுத்துக்கொள்ளுங்கள். என்னுடைய தந்தையின் பெயர் இது, என்னுடைய தந்தையின் தந்தை பாட்டனார் பெயர் இது, அவ்வளவுதான் தெரியும். என்னுடைய பாட்டனாருடைய தந்தையார் பெயர் தெரியும் என்று நம்மில் எத்தனை பேருக்கு தெரியும்? ஒருவேளை அப்படியே தெரிந்துவிட்டால் அவருடைய தகப்பனார் பெயர் யார் என்று தெரியுமா? அதிகபட்சம் நமக்கு 3 தலைமுறை தெரியலாம். 4 தலைமுறை, 5வது தலைமுறை என்று யாராவது சரித்திரத்திலே குறித்து வைத்து பார்த்திருப்பீர்களே, ஆனால் அது மிகவும் அரிதாகத்தான் இருக்க முடியும். ஆனால் பெருமானார் அவர்களுடைய தலைமுறையினுடைய தொடர்ச்சியை அவர்களுடைய தகப்பனார் தந்தையார் அப்துல்லா அவர்களுடைய தந்தையார் அப்துல் முத்தலிப், அவர்களுடைய தந்தையார் ஹாஷிம் என்கின்ற வரிசையில் 20வது தலைமுறையினராக இருந்தவர் அத்னான் என்றெல்லாம் வரலாற்றில் குறிப்பிடப்படுகிறதே. வரலாற்றில் எந்த ஒரு சரித்திர நாயகனுக்காவது இந்த பெருமை இருந்ததுண்டா? அதை விடுங்கள். பிறந்த நேரம் எது? பிறந்த நாள் எது? பிறந்த நேரம் எது? இந்த உலகத்தில் உய்விக்க வந்த பெருமானார் அவர்களுடைய வாழ்வின் தொடக்க நொடிப்பொழுது எது? அதிலிருந்து இந்த உலகத்தினுடைய பணிகளை முடித்து கண்மூடிய கடைசி நொடிப்பகுதி எது? எத்தனை நிமிடங்கள், எத்தனை மணிகள், எத்தனை நாட்கள் குறித்து வைக்கப்பட்ட வரலாறு யாரிடத்திலாவது இருக்கிறதா? வேறு எந்த வரலாற்று நாயகனுக்காவது? 1450 ஆண்டுகளையும் தாண்டி அவர்களுடைய வரலாற்றில் குடும்ப பாரம்பரியத்தை எடுத்து சொன்னதாக, 1450 ஆண்டுகளை தாண்டியும் குடும்ப பாரம்பரியத்தை எடுத்து சொன்ன வரலாற்று நாயகனை இந்த உலகளாவிய அளவில் யாராவது அடையாளம் காட்ட முடியுமா? பெருமானார் அவர்களுடைய அருமை புதல்வியார் ஃபாத்திமா ரலியல்லாஹு அன்ஹா அவர்கள், அவர்களுடைய செல்வ குழந்தைகள், அவர்களுடைய ஹசன் ஹுசைன், அவர்களுடைய வழிபாடு, அதற்கு பிறகு உள்ள வழிபாடு என்று இன்று வரையிலும் 42வது வழிபாடு நாங்கள், 43வது வழிபாடு நாங்கள் என்று சொல்லக்கூடிய வரலாற்று பாரம்பரிய உண்மைகளை சரியான எடுத்துக்காட்டுகளோடு, சரியான சாட்சியங்களோடு எடுத்து வைக்கக்கூடிய முறை இருக்கிறது. உலகத்தில் 1450 ஆண்டுகளை தாண்டி அல்ல, குறைந்தபட்சம் 200 ஆண்டுகளை தாண்டிய பிறகாவது குடும்ப பாரம்பரிய வழிபாட்டு வகைகளை எடுத்துச் சொல்வதற்குரிய வரலாற்று நாயகன் இந்த உலகத்தில் யாராவது உண்டா? மிகப்பெரிய பேரறிஞர் அதை சொன்னார், இதை சொன்னார், இப்படி சொன்னார் என்று டபுள் கோட்ஸ் கொடுத்து சில வரிகள் இருக்கும், படித்திருக்கிறோம். ஆனால் பெருமானார் அவர்கள் சொன்ன பொன்மொழிகள் எப்பொழுது சொல்லப்பட்டது? அதை கேட்டவர்கள் யார்? அதனை தந்தவர்கள் யார்? அந்த பொன்மொழிகளை அச்சரம் பிசகாமல் தருகிற போது அதற்கு சாட்சியாக இருந்தவர்கள் யார்? சாட்சியாக இருந்தார்களா இல்லையா என்று சொல்லக்கூடிய சாட்சியங்கள் எத்தனை பேர்? இவைகளை எல்லாம் தொகுத்து பெருமானார் அவர்கள் இப்படித்தான் தன்னுடைய வாசகங்களை அமைத்து சொன்னார்கள் என்று அவர்கள் சொன்ன வார்த்தையை அப்பழுக்கற்ற முறையில் அப்படியே அச்சரம் பிசகாமல் தந்திருக்கக்கூடிய பொன்மொழிகளை போன்று உலகத்தில் எந்த சரித்திர நாயகனாவது சாட்சியங்களோடு தந்திருக்கக்கூடிய உதாரணங்களை ஒரு சரித்திர நாயகனுக்காவது சொல்ல முடியுமா? முடியாது. இப்படிப்பட்ட தன்மைகளை, சிறப்பு அம்சங்களை, ஏற்றமிகு வாழ்வியல் முறைகளை கற்று தெளிந்திருந்த காரணத்தினால்தான் இன்றைக்கு நாகரிகம் வளர்ந்து கொண்டே இருக்கிறது, நவீன உலகம் பெருகிக் கொண்டே இருக்கிறது என்று சொல்லக்கூடிய இந்த காலகட்டத்தில் அமெரிக்காவில் வாஷிங்டன் தெருவில் முகத்தை மூடி ஒரு இளம் கல்லூரி மாணவி நடந்து கொண்டிருப்பதை பார்த்து நீ யாரம்மா என்று கேட்டால் என்னுடைய நபிகளார் கற்றுத்தந்த இஸ்லாத்தை பின்பற்றக்கூடியவள் என்று சொல்லுகிறார். இது முஸ்லிம் சமுதாயத்தினுடைய ஏற்றம் அல்லவா? ஆஸ்திரேலியாவில் ஒரு சூப்பர் மார்க்கெட்டில் தந்தையிடத்திலே அடம்பிடித்து கேட்டுக்கொண்டிருக்கிறான் சாக்லேட் வேண்டும் என்று. சூப்பர் மார்க்கெட்டில் தன்னுடைய பிள்ளை, குழந்தை சூப்பர் மார்க்கெட்டில் எடுத்த சாக்லேட்டை தந்தை புரட்டி புரட்டி பார்த்து கொண்டிருக்கிறார். அடம்பிடித்து அழுகிறான், எனக்கு சாக்லேட் தா என்று. சுற்றி உள்ளவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், வாடிக்கையாளர்கள், சாமான்கள் வாங்க வந்தவர்கள்.
ஒரு பிள்ளை கதறிக்கொண்டிருக்கிறான் சாக்லேட் வேண்டும் என்று. இவன் ஒரு சாக்லேட்டை தந்தை எடுத்து வைத்துக் கொண்டு உருட்டி பார்த்து கொண்டிருக்கிறான். இவனெல்லாம் ஒரு தந்தையா என்று எண்ணக்கூடிய காட்சிக்கு மத்தியில் உருட்டி பார்த்துவிட்டு அந்த தந்தை அழுகின்ற அந்த குழந்தைக்கு, சிறுவனுக்கு சொல்லி காட்டுகிறார், என் அருமை குழந்தையே, இது ஹலாலாக தெரியவில்லையே, உனக்கு வேண்டாம் அப்பா. அழுகையை நிறுத்திக் கொள்ளுகிறான் அந்த 4 வயது சிறுவன். இந்த அதிசயத்தை கண்டு ஆச்சரியப்பட்டவர்கள் எல்லோரும் அங்கு வந்தவர்கள். இந்த நிகழ்வை இந்தியா டுடே மேகசின் ஒரு 6-7 மாதங்களுக்கு முன்பாக எழுதி காட்டியிருந்த நான் பார்த்து அதிசயித்து போனேன். மற்றவர்களிடத்திலெல்லாம், நாடாளுமன்ற உறுப்பினர்களிடத்தில், நான் விமானத்தில் செல்லுகிற போதுதான் அதையெல்லாம் படிக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு கிடைக்கும். நான் அப்பொழுது சென்றபோது நாடாளுமன்ற உறுப்பினர்களிடத்தில் எடுத்து காட்டினேன். நான் பெருமிதத்தோடு எடுத்து காட்டிய போது நாடாளுமன்ற உறுப்பினர்கள் சொன்னார்கள், எங்களுக்கு தெரியுமே நீங்கள் ஹலால் ஹராம் பார்த்து சாப்பிடுவீர்கள் என்று. சில பேருடைய வீடுகளுக்கு செல்லுகிறோம், பிரியாணி சமைத்து வைப்பார்கள். நாம் பெருமிதத்தோடு சொல்லுவோம், வேண்டாம் பிரியாணி, எனக்கு சாதாரணமாக வெள்ளை சோறு தாருங்கள், சாம்பார் தாருங்கள், போதும் என்போம். ஏன்? அங்கே சமைத்து வைக்கப்பட்ட அந்த கோழி கறி ஹலாலானதா இல்லையா நமக்கு தெரியாது. அதனை புரிந்து கொண்டவர்கள் சொல்லுவார்கள், பாய், நீங்கள் ஹலாலானதா இல்லையா என்று பார்ப்பதற்காக சந்தேகத்தின் அடிப்படையிலே சாம்பார் கேட்கிறீர்கள், உங்கள் பாயிடத்தில் வாங்கி வந்து சமைத்தது தான், சாப்பிடுங்கள் என்று சொல்லுவார். இவைகளெல்லாம், இந்த வழிமுறைகளெல்லாம் இஸ்லாத்தில் ஆழ்ந்திருக்கக்கூடிய, நாம் தொடர்ந்து கடைபிடித்துக் கொண்டிருக்கக்கூடிய உண்மை நிலைப்பாடுகள். அதனை விரிவாக்கம் செய்ய வேண்டும். காஷ்மீர் பனிப்பொழிவுகளின் அடர்த்திக்கு மத்தியில் மதுவின்றி வாழ முடியாது என்கிற விதிமுறைகளுக்கு அப்பால் நாளை மறுநாள் அல்லாஹ் தண்டிப்பான் என்கிற காரணத்தை மட்டுமே காரணமாக வைத்து, இலக்காக வைத்து, நான் மது அருந்த மாட்டேன் என்று பிடிவாதம் பிடித்துக் கொண்டிருக்கிறானே, காஷ்மீர் இந்திய எல்லையை காத்து கொண்டிருக்கக்கூடிய படை வீரர்களுக்கு மத்தியில் மதுபானம் சர்வசாதாரணமாக கொடுக்கப்படுகிற போது ஒருவன் மாத்திரம் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நிற்கிறானே, அவன் யார்? முஸ்லிம். காஷ்மீரிலே இருக்கிற பனிப்பொழிவுக்கு மத்தியில் உடலில் உஷ்ணத்தை ஏற்றுவதற்கு மது அருந்த வேண்டும் என்கின்ற நிலைப்பாட்டில் இருக்கக்கூடிய அத்தனை வீரர்களுக்கு மத்தியிலே ஒருவன் மாத்திரம் அல்லாஹ்வுக்கு அஞ்சி நிற்கிறானே, அவனுடைய இஹ்லாஸ், அவனுடைய தக்வாவை எண்ணி பாருங்கள். சர்வசாதாரணமாக எல்லா வசதிகளையும் பெற்றுக்கொண்டு ஊரிலே இந்த தட்பவெட்ப நிலையிலே உலாவது கொண்டிருப்பவர்கள், குடிபோதையிலே ஆழ்ந்து கிடக்கக்கூடிய நம்மவர்களை எண்ணி பாருங்கள். திருந்த வேண்டாமா? அப்படிப்பட்டவர்களை பார்த்து நாம் திருத்தம் செய்வதற்கு ஏற்ப இஸ்லாத்தினுடைய அந்த அறநெறி பண்புகளை எடுத்துரைக்க வேண்டாமா? வெட்கத்தை விலைபேசி விட்டுவிட்ட டென்மார்க் நகரிலே, ஒரு நிர்வாண பிரதேசம் என்று சொல்லக்கூடிய அந்த டென்மார்க் நகரிலே முக்காடிட்டு முழுமையான ஒழுக்க ரீதியோடு ஒரு பெண் நடந்து செல்கிறாள் என்றால், ஆயிரக்கணக்கான நடமாடக்கூடிய பெண்களுக்கு மத்தியில் அப்படி ஒரு ஒழுக்கத்தை காண்பிப்பவள் யார் என்றால் முஸ்லிம் சமுதாயத்து ஒரு பெண்மணி என்று சொல்ல தோன்றுகிறதே. இதை கடைபிடிக்கிற நாள் காரணத்தினால் தானே மற்றவர்களுக்கு அந்த இஸ்லாத்தின் பெருமிதத்தை எடுத்துரைக்க முடிகிறது. பாரிஸ் நகரின் வீதிகளை அங்கு சென்றவர்கள் பார்த்திருப்பீர்கள். நவநாகரிகத்தின் உச்ச நிலையிலே பண்பாடுகளை எல்லாம் ஒழித்து கட்டிவிட்டு வாழுகின்ற மக்கள் நிறைந்திருக்கிற பிரதேசம் அது. புர்கா அணிந்து கொண்டு நம்மவர்கள் அங்கே நடந்து அந்த ஈஃபில் டவரிலே ஏறுவதற்கு முன்பாக தன்னுடைய உடம்பெல்லாம் அந்த உடைகள் ஒழுங்காக இருக்கின்றனவா, அந்த ஃபர்தா சரியாக சுற்றப்பட்டிருக்கிறதா என்றெல்லாம் பார்த்துவிட்டு அந்த ஈஃபில் டவரிலே ஏறுவதற்கு முனைகிற போது அரை ஆடையும் கால் ஆடையும் காலில் பாதி ஆடையுமாக இருக்கக்கூடிய பெண் பார்த்து, இப்படியும் ஒரு பெண் இந்த உலகில் நடமாட முடியுமா என்ற ஆச்சரியத்தோடு பார்க்கிற போது அவளுக்கு கிடைக்கக்கூடிய விடை ஒரு முஸ்லிம் பெண் என்று அவள் உணர்கிற போது பெருமானார் அவர்கள் வகுத்து தந்த வாழ்வியலை அந்த பெண் போற்றுகிற காரணத்தினாலே தான் அந்த நாகரிக உலகத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கிறவள் பாடம் பயிலுகிறாள் என்கிற உண்மையை நாம் தெரிந்திருக்க வேண்டாமா?
இன்றைய வால் ஸ்ட்ரீட் சாம்ராஜ்யத்தில் வட்டியோடும் சரியான வரைமுறைக்கு எதிராகவும் செய்யக்கூடிய வாணிபம் எல்லாம் இறைவனால் ஏற்றுக்கொள்ளக்கூடிய வர்த்தகம் அல்ல என்கிற உண்மை நிலையை அறிந்து ஹலால் ஹராம் பேணி தன்னுடைய வாணிபத்திலும் கவனம் செலுத்த வேண்டும் என்று வாழுகின்ற ஒரு கூட்டம் இருக்கத்தானே செய்கிறது. அல்லாஹ்வை அஞ்சி வாழக்கூடிய கூட்டம் அது முஸ்லிம்கள் கூட்டம். நேட்டோ நாடுகள் குண்டு வீச்சுகளில் ஈடுபடுகிற போது அமெரிக்கா போன்ற நேட்டோ நாடுகளெல்லாம் மற்ற நாடுகளுக்கு மேல் குண்டு வீச்சுகளில் ஈடுபடுகிற போது தொழுகைக்காக துண்டு விரிக்கும் ஒருவன் ஒரு முஸ்லிம் என்கிற அடையாளத்தை காட்டுகிறானே, இவர்களெல்லாம் யாரிடத்திலிருந்து பயின்றார்கள்? அத்தகைய பெருமானார் அவர்களுடைய பெயர் உலகமெல்லாம் தொடர்ந்து ஒலிக்கப்பட்டு வரக்கூடிய அதிசயத்தை நம்மில் எத்தனை பேர் தெரிந்து வைத்திருக்கிறோம்? நான் ஒரு ஆய்வு நூலிலே கண்டெடுத்த ஒரு உண்மையை உங்களுக்கு சொல்லி பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். உலகில் 45 லட்சம் மஸ்ஜிதுகள் இருக்கின்றனவாம். உலகில் 45 லட்சம் மஸ்ஜிதுகள். அந்த மஸ்ஜிதுகளில் எந்த நாட்டில் இருக்கக்கூடிய மஸ்ஜிதாக இருந்தாலும் 5 வேளை தொழுகைக்கு பாங்கொலி எழுப்பப்படும். அப்படியானால் ஒரு பாங்கில் எத்தனை முறை பெருமானார் அவர்களுடைய பெயர் மொழியப்படுகிறது? 2 முறை. அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ், அஷ்ஹது அன்ன முஹம்மதுர் ரசூலுல்லாஹ். வாயுமண்டலம் தூய்மையாக கூடிய மொழி இது. ஒரு நாளில் 5 வக்துகளுக்கான அதான்கள் பாங்கொலிகள் தரப்படுகின்றன என்று சொன்னால் ஒரு நாளில் குறைந்தது 10 முறை பெருமானார் அவர்களுடைய புகழ், அவர்களுடைய பெயர் பாடப்படுகிறது. 45 லட்சம் மஸ்ஜிதுகளிலும் 10 முறை பெருமானார் அவர்களுடைய பெயர் மொழியப்படுகிறது என்று சொன்னால் ஒரு நாளைக்கு 4,50,00,000 முறை மொழியப்படுகிறது. இந்த 4,50,00,000 முறையும் ஒரே நேரத்தில் மொழியப்படுகிறதா உலகம் எங்கும் என்று சொன்னால் சூரிய ஓட்டத்திற்கு ஏற்ப பொழுதுகள் நேரங்கள் கணிக்கப்பட்டு ஒரு நாட்டில் லுஹர் தொழுகைக்கு அதான் விடுக்கப்படுகிறது என்றால் இன்னொரு இடத்தில் அசருக்கு அதான் ஒலிக்கப்படுகிறது. அந்த இடத்திலே அசருக்கு அதான் ஒலிக்கப்படுகிறது என்றால் இன்னொரு நாட்டிலே ஃபஜ்ருக்கு அதான் ஒலிக்கப்படுகிறது. ஃபஜ்ருக்கு அதான் ஒலிக்கப்படுகிற இன்னொரு அந்த நேரத்தில் இன்னொரு தேசத்தில் மகரிபுக்கு ஒலிக்கப்படுகிறது. இப்படி உலகம் உருண்டை இந்த பூமி வட்டத்திலே சூரிய பாதை சுழன்று வந்து கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சிகளில் நேரங்கள் மாறி 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 சுழன்று வரக்கூடிய நிலையில் சதா பாங்கொலி எழுப்பப்பட்டே வந்து கொண்டிருக்கக்கூடிய பேருண்மையினை வரலாற்று ஆய்வாளர்கள், விஞ்ஞானிகள், அறிவியல் ஆராய்ச்சியாளர்கள் தந்திருக்கிறார்கள். சற்று கற்பனை செய்து பார்த்தால் இங்கே சில வக்துகளுக்கு நாம் பாங்குகளை கேட்கிற போது தொடர்ந்து அந்த சில நிமிடங்களுக்குள்ளாக ஒரு பள்ளிவாசலில் அல்லாஹ் அக்பர் என்று தொடங்கினால் இன்னொரு பள்ளிவாசலில் அஷ்ஹது அன்ன முஹம்மதர் ரசூலுல்லாஹ், ஹய்யா அலஸ்ஸலா என்று சொல்லிக் கொண்டிருக்கிற போது இன்னொரு இடத்திலே அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ். காயல்பட்டணம் நகரிலே பார்க்கிறோம். இதை ஒரு கற்பனையாக வைத்துக் கொள்ளுங்கள். ஒரு வக்தில் நாம் கேட்கக்கூடிய பாங்கொலியினுடைய பல்வேறு பரிணாமங்கள் இந்த ஊரில் இந்த மண்ணில் நாம் கேட்கக்கூடியதை உள்ளத்திலே ஆழ்ந்து வைத்துக் கொண்டு கற்பனை செய்து பாருங்கள். 24 மணி நேரமும் இந்த ஒளி உலகத்தில் எழுப்பப்பட்டு கொண்டே இருக்கின்றன. கணக்கிட்டு பார்த்தால் ஒரு வினாடிக்கு 521 முறை பெருமானார் அவர்களுடைய பெயர் மொழியப்படுகிறது. இது ஒரு வினாடி 521 முறை முடிந்துவிட்டது. உலகம் முழுவதும் இந்த காற்று மண்டலம் தூய்மை அடைவதற்குரிய இயற்கையான பரிணாம வளர்ச்சியை இறைவன் இந்த உலக மக்களுக்கு தந்திருக்கிறான் என்று சொன்னால் அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயர் வர்ணனை செய்யப்படுகிறது. அவர்களுடைய அந்த இறைவன் தந்திருக்கக்கூடிய அந்த பேருபகாரம், அல்லாஹ்வுடைய அந்த பேரருளால் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு தந்திருக்கக்கூடிய மிகப்பெரிய நன்மாராயமாக இந்த உலகம் சுபிட்சமாக இருக்கிறது என்று சொன்னால்
கண்டுகொண்டிருக்கக்கூடிய சுபிட்சங்களுக்கெல்லாம் காரணம் அவனே உவந்தெடுத்த அவனது ஹபீபாகி அன்னலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய பெயரை கேட்ட மாத்திரத்திலேயே உலக மாந்தர்களுக்கு மாத்திரமல்ல, இந்த உலகத்திலே சுற்றித் திரிகிற விலங்குகளும் கூட, இந்த உலகத்திலே உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய புல்பூண்டுகள் கூட அல்லாஹ்வுக்கு ஷுக்ர் செய்து கொண்டிருக்கிறது, திக்ர் செய்து கொண்டிருக்கிறது என்று நாம் படிக்கிறோம் என்றால் பெருமானார் அவர்களுடைய அந்த பெயர் எல்லா ஜீவராசிகளையும் சென்றடைந்து தூய்மையாக்கப்பட்ட காரணத்தினால் அல்லவா. அப்படிப்பட்ட பெருமானார் அவர்களுடைய பெயரை சொல்லுகிற போது நீங்கள் எல்லாம் ஸலவாத்து சொல்லுங்கள், நானும் சொல்லுகிறேன் என்றால் அல்லாஹ் சொல்லி காட்டுகிறானே, நம்ம எத்தனை பேர் சொல்லிக் கொண்டிருக்கிறோம்? நான் தயக்கமில்லாமல் கேட்கிறேன், நாம் வெட்கப்பட வேண்டாமா? பெருமானார்களுடைய பெயர் சொல்லுகிற போது நம்முடைய கண்மூடக்கூடிய அந்த நிமிடத்திற்கு, அந்த நொடி பொழுது இன்னும் எத்தனை இருக்கிறதோ தெரியவில்லை, அதற்குள்ளாக இந்த பெருமானாருடைய பெயர்களில் எத்தனை முறை நாம் ஸலவாத்து சொல்ல நாம் பாக்கியம் பெற்றவர்களாக இருக்கோம் என்கிற கவலை நமக்கு இருக்க வேண்டாமா? இங்கே இந்த மேடையிலே பெருமானார் அவர்களுடைய பெயர் எத்தனை முறை மொழியப்பட்டன, இங்கே பேசியவர்கள் எல்லாம் சொல்லி காட்டினார்களே. மனசாட்சியோடு நாம் எண்ணி பார்ப்போம், எத்தனை முறை நாம் அவர்கள் மீது ஸலவாத்தை சொல்லி இருக்கிறோம். கேரள மக்களுக்கு மத்தியிலே இப்படி உரையாற்றுகிற போது பெருமானார் அவர்களுடைய பெயர் மொழியப்பட்டால் இருப்பவர்களெல்லாம் எதிரொலிக்கக்கூடிய வகையிலே, கட்டடமே எதிரொலிக்கக்கூடிய வகையிலே யா ரசூலல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் என்று சொல்லுவார்கள். பெருமானார் அவர்களுடைய பெயர் சொல்லப்பட்டு சுழண்டு வந்து கொண்டிருக்கக்கூடிய நேரப்பொழுது முழுவதும் பெருமானார் அவர்கள் மீது ஸலவாத்து சொல்லிய வண்ணமாகவே இருக்கக்கூடிய திருக்கூட்டம் கேரள மக்களை பார்க்கலாம். அந்த கலாச்சார தனித்தன்மையை நாம் ஏன் இழந்திருக்கிறோம் எண்ணி பார்க்க வேண்டும். அதனால் தான் சொல்லுகிறேன், தமிழகத்தில் உள்ள பல மக்களுக்கு, பல ஊர் மக்களுக்கு, பல நகரங்களிலே வாழக்கூடிய மக்களுக்கு, பல கிராமங்களிலே இருக்கக்கூடிய மக்களுக்கு இஸ்லாத்தின் மகத்துவத்தை நவநாகரிகத்தால் மூடிவிட முடியாது. இறைவனுடைய அச்சப்பாட்டை நிலைநிறுத்தி இஸ்லாத்தினுடைய நாகரிகத்தின் தனி கலாச்சாரத்தை நிலைநிறுத்தக்கூடிய பொறுப்பு உங்களை போன்ற நல் மாந்தர்களுக்கு இருக்கின்றது. அதனை நீங்கள் உணர வேண்டும். நம்மை வழிநடத்திய பெரியோர்கள், காயல்பட்டினம் இந்த நகரத்திலே வாழ்ந்து வழிகாட்டிய பெரியவர்களை பின்பற்றி நாம் எத்தனை பேர் நடக்கிறோம்? அவர்கள் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய இத்தனை மாடங்கள், அவர்கள் உருவாக்கி தந்திருக்கக்கூடிய இத்தனை பெரிய கட்டிடங்கள், இவைகளை எல்லாம் முழுமையாக நாம் இந்த மார்க்கத்தினுடைய தெளிவை பெறுவதற்கு நாம் பயன்படுத்துகிறோமா? பிள்ளைகளுக்கு மார்க்க ஞானத்தை முழுமையாக ஊட்டுவதற்குரிய எல்லா தகுதிகளும் தகைமைகளும் இருந்தாலும் அதற்காக நேரத்தை நாம் ஒதுக்குகிறோமா? பெண் பிள்ளைகளை எப்படி வளர்க்க செய்ய வேண்டும் என்று மார்க்கம் கற்றுத் தருகிறதோ அதன்படி நாம் பெண் பிள்ளைகளை வளர்க்கிறோமா? தயவு செய்து எண்ணி பார்க்க வேண்டும். பெருமானார் அவர்களுடைய வாழ்வில் நடந்த ஒரு நிகழ்வு, மாலை நேர தென்றலை உள்வாங்கியவர்களாக திண்ணையிலே, அவர்கள் வீட்டு திண்ணையில் மதினா நகரிலே அமர்ந்து தன்னுடைய இரு துணைவியார்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார்கள் பெருமானார் அவர்கள். நீண்ட நெடிய தெருக்கோடி, அந்த தெருக்கோடியிலே ஒரு சஹாபி வருகிறார், பெருமானார் அவர்களை பார்ப்பதற்காக வந்து கொண்டிருக்கிறார். தூரத்திலிருந்து பெருமானார் அவர்கள் உணர்ந்து விட்டார்கள் அது யார் என்று. திண்ணையிலே அவர்களோடு பேசிக் கொண்டிருக்கக்கூடிய நபிகளாரின் இரண்டு மனைவிமார்களும் உணர்ந்த பாடில்லை அது யார் என்று. பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். மெதுவாக நடந்து வரக்கூடியவர் ஏறத்தாழ அருகிலே வந்து விட்டார். இந்த இருவரும் புரிந்து கொண்டார்கள் யார் என்று. அமர்ந்தே இருக்கிறார்கள், எழுந்து உள்ளே போகவில்லை. போவார்கள் என்று பெருமானார் அவர்கள் எதிர்பார்க்கிறார்கள். பேசிக்கொண்டே இருக்கிறார்கள். சட்டென பெருமானார் அவர்கள் சீரியஸாக ஆகி தன்னுடைய இரண்டு மனைவிமார்களிடத்தில் கேட்கிறார்கள், இந்த சஹாபி மெதுவாக அங்கிருந்து நடந்து ஏறத்தாழ நெருங்கி விட்டாரே, ஏன் இன்னமும் இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள், என்னோடு உள்ளே செல்லவில்லையா என்று கேட்கிறார்கள். ஆஹா, மனைவிமார்கள் பதிலளிக்கிறார்கள், உங்கள் சஹாபி கண் தெரியாதவர், பார்வை இல்லாதவர்,
எங்களை அவர் பார்க்க மாட்டார். அதனால் தான் உட்கார்ந்திருக்கிறோம். பெருமானார் அவர்களுக்கு கோபம் வந்து அதனை அடக்கிக் கொண்டு பதிலுரைத்தார்கள். என் மனைவிமார்களே, தூயவர்களே, வந்து கொண்டிருக்கக்கூடிய என்னுடைய சகாபிக்கு கண் பார்வை இல்லாமல் இருக்கலாம், உங்கள் இருவருக்கும் கண் பார்வை இருக்கிறதல்லவா, உள்ளே செல்லுங்கள் என்றார்கள். மாதர்குலம் மதித்து வாழக்கூடிய நாகரிகம் எப்படிப்பட்டது, எத்தகைய தனி கலாச்சாரத்தை இந்த மார்க்கம் கற்றுத் தந்திருக்கிறது. பெருமானார் அவர்களுடைய வாழ்வியலை மிகப்பெரிய ஆய்வு செய்து தியாகங்கள் செய்து அதன்படி வாடுகின்ற முஸ்லீமாக இருக்க வேண்டும் என்று கூட அவசியம் இல்லை. உலமாக்கள் தயவு செய்து மன்னிக்க வேண்டும். தியாகங்கள் புரிந்து உண்மையான முஸ்லீமாக வாழ்ந்து அதனை காட்ட வேண்டும் என்கின்ற அவசியம் கூட இல்லை. சராசரி வாழ்க்கையில் நம்முடைய நடைமுறைகளை மாற்றிக்கொண்டு உண்மையான முஸ்லீமாக வாழ வேண்டாமா? எத்தனை பேர் மற்றவர்களுடைய மனம் புண்பட்டு விடக்கூடாது என்கிற எச்சரிக்கை உணர்வோடு நாம் பேசுகிறோம். அவன் எண்ணினால் என்ன, இன்னும் சொல்ல போனால் அவனுடைய மனம் புண்படட்டும் என்கிற நோக்கத்தோடு நாம் எத்தனை பேர்களிடத்திலே பேசிக் கொண்டிருக்கிறோம். மஸ்ஜிதுக்கு ஒரு முறை பெருமானார் அவர்கள் உள்ளே வருகிறார்கள். ஒரு சகாபி பெருமானாரிடத்திலே சொல்லுகிறார்கள், இவருக்கு ஒது செய்ய தெரியவில்லை. 2 நாட்களுக்கு முன்புதான் மார்க்கத்தை தழுவி இருக்கிறார். இவருக்கு ஒது செய்ய தெரியவில்லை, கொஞ்சம் கற்றுக் கொடுங்கள் பெருமானார் அவர்களே என்று சொல்லுகிறார். அண்ணலம் பெருமானார் முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கையை பிடித்து கொண்டு போய் உட்காரு, என்னை பார், நான் எப்படி ஒது செய்கிறேன் என்று பார், அதன்படி நீ ஒது செய், இப்படி தெரிந்து கொள் என்று சொன்னார்களா என்றால் இல்லை. நாம் வேண்டுமானால் அப்படி செய்வோம். மற்ற மறுபுறத்திலிருந்து சன்மார்க்க கருத்துக்களை உள்வாங்கி பெருமானார் அவர்களுடைய வாழ்வியலை உணர்ந்தவராக அந்த சகாபி, பெருமானார் அவர்களுக்கு சகாபியாக மாறிவிட்ட அந்த மனிதர் ஒது செய்வது எப்படி என்று தெரியாத அந்த நிலையில் அவருக்கு சலாம் சொல்லி பெருமானார் அவர்கள் அழைத்து வந்து ஒது செய்யக்கூடிய இடத்தில் அவரை அருகிலே நிற்க வைத்து அவரிடத்திலே பெருமானார் அவர்கள் சொல்லி காட்டுகிறார்கள். அவருடைய பெயரை சொல்லி, மரியாதைக்குரிய என் அன்பு சகோதரரே, நான் ஒது செய்ய போகிறேன், நான் சரியாக ஒது செய்கிறேனா என்று பாருங்கள் என்று சொல்லுகிறார்கள். ஏன் தெரியுமா? உனக்கு ஒது செய்ய தெரியவில்லை, எனக்கு